வந்து பிரதேச சபை மணல் அகற்றுக்கு அனுமதி கொடுத்ததா இல்லையா என்ற பிரச்சனை கிடையாது. இது பிரேரணை நல்லூர் ஆலயத்துக்கு மண் வழங்கப்பட தொடர்பாக இது 120 லோட் மண் வழங்கப்படுது. கோயிலுக்கு எதிரானவர் இல்ல, எதிரானாக்கள் நாங்கள் இல்ல, கோயிலுக்கு மண் வழங்குவதற்கு இந்த மண்ணை புலச்செலுப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதனை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இது மாநகர ஆணையாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் கடிதம் அனுப்புவதற்குரிய பிரேரணை தான் இது. என்ன நாங்கள் இதை செய்யாம விட்டுட்டு வானமுறையை பார்த்து மண் கொடுக்கிறான்னு சொல்றது வழிமுறைகளுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப பிரச்சனை என்ன சொன்னா, நீங்கள் இப்ப தலைவர் சொன்னீங்க சில ஊடகங்கள் சில உறுப்பினர்கள் வந்து அந்த கட்டண முறையில கொண்டு வராங்க. இதுல வந்து அதிகாரம் இருக்கு, பொறுப்புட்டாருக்கு விளக்கம் சொல்றாங்க அதிகாரம் இருக்கு. அதே போல ஒரு புள்ளியாக ஒரு விஷயத்தை இந்த பிரச்சனை வந்து மணலுக்கு வந்து பிரதேச சபை அனுமதி கொடுத்ததோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. தவிசாளர் அம்பல்ல வந்து அந்த கூட்டத்துல வந்து மக்கள் மத்தியில சொல்லியிருக்கிறார், நான் மக்கள் மத்தியில தான் நிற்பேன், மக்கள் பக்கம் தான் நிற்பேன், மக்கள் மணலுக்கு எதிர்ப்புன்னு சொன்னால் நான் வந்து அந்த மணலுக்கு நான் எதிர்ப்பு தான். டிஎஸ் சைன் பண்ணிட்டா கனிமவளத்தினை சைன் பண்ணிட்டு சொல்லி தவிசாளர் ரோட்டுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. மக்கள் போராட்டக்காரர் என்ன கேட்டான்னு சொன்னால், நீங்கள் தவிசாளர் எந்த இடத்துல நிற்கிறான்னு சொன்னால் உங்கள் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வீதியை நீங்கள் மறைச்சிருக்கலாம். அப்படியே போராட்டம் நடந்தா இடத்துக்கு கூட ஆனா வந்து மக்கள் வந்து நிக்கிறாங்க. நீங்கள் எங்களோட சின்ன அதிகாரத்தை கூட பயன்படுத்தாம மண் வழங்குறதுக்கு இந்த அதிகாரம் இல்லை. பொது பயன்பாட்டுக்குரிய வீதியை உங்களுக்கு நீங்க வழங்காட்டி சட்டம் தொடர்பா கேளுங்க, சொல்லித்தரலாம். மக்களை பார்க்க வேண்டும். எங்களுடைய சிறு உறுப்பினரே எந்த அதிகாரம் இல்லை, எந்த அதிகாரம் இல்லை. அங்க ஒரு காலம் ஒரு காலமும் அவர் சைன் பண்ணவில்லை. அதுக்கு தவிசாளர் உறுப்பினர்கள் தனியே செயலாளர் அந்த சபையை நடத்தி கொண்டு போக முடியும். நீங்கள் கௌரவ உறுப்பினராக சொல்லியிருக்கிறார், மீண்டும் மீண்டும் கலைக்க கூடாது. இதுல அந்த சபையில நீங்க கலைக்க கூடாது. இந்த பிரேரணை முற்பட்ட காலத்துல வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆனா இது நாங்கள் நீங்கள் தீர்மானம் பிரேரணை கொண்டு வரும் போது நாங்கள் உடனடியாக செயற்பாட்டை உடனடியாக கூட்டத்தை கூட்ட முடியும். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு நாள் 2 நாளைக்கு முதல் நாள் கொண்டு அடுத்த நாள் கூட நான் இந்த விசேட கூட்டத்தை கூட்டுவேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்றது நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விசேட கூட்டத்தை கூட்டியிருக்க முடியாதா? இல்ல, குறித்த விடயத்துடன் செய்திருக்க முடியும். எல்லாருக்கும் அழைப்பை விட்டு செயலாளர்களாக அந்த அழைப்புகளை எடுத்து இப்ப மண் வளம் போறது சம்பந்தப்பட்ட அந்த வட்டார உறுப்பினர் அது தொடர்பாக பிரேரணை கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிரச்சனை அடுத்தது இந்த சைபைக்ல பிரச்சனை தொடர்பாக பிரேரணை கொண்டிருக்க வேண்டிய எனக்கு அதிகாரத்தை நான் பயன்படுத்தி இருக்கேன். என்றாலும் மண் வழங்குவதற்கு இல்ல, வடிவா தெளிவா சொல்றேன். மண் வழங்குவதற்குரிய அந்த அதோட தவிசாளருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அதனை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் பிரேரணை மூலம் விசேட பிரேரணை மூலம் விசேட கூட்டம் சொல்லி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு உறுப்பினரும் கொண்டு வரும் பட்சத்தில் நான் அதுக்குரிய முழு ஆதரவு இந்த சபை முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். இல்ல அது நீங்க சொல்றது பிரதிநிதிகள் என்ற வகையிலே என்ன பிரச்சனை ஏற்படுகின்ற போது அவசரமாக பிரதேச சபையிலே ஒரு அவசர கூட்டத்தை கூடி
உடனடியாக பிரதிநிதிகளுடைய பிரதேச சபை உறுப்பினர்களுடைய ஏகமனதான தீர்மானத்துக்கு ஏற்ப இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என நாங்கள் கருதுகின்றோம். ஏனெனில் புனித தலத்துக்கு வழங்குகின்ற மண் என்பது சிறப்பான விடயம். ஆனால் எங்களுடைய வடமராட்சி பிரதேசத்திலே வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தினுடைய மண்ணானது வளம் சுரட்டப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. கடந்த காலங்களிலே நல்லூர் ஆலயமாக இருக்கட்டும், இனிய தலங்களாக இருக்கட்டும், அங்கு வழங்கப்படுகின்ற அந்த மண் மீள் சுழற்சி நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். அதற்கு யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீள் சுழற்சி செய்யப்படுகின்ற போதுதான் அடுத்த ஆண்டும் இங்கிருந்து மண் நிச்சயமாக அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. ஆகவே அந்த மீள் சுழற்சி செய்கின்ற போதுதான் அந்த மண்ணை நாங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் மக்களினுடைய குரல் நீதியான குரல், நியாயமான குரல். ஏனென்று சொன்னால் வடமராட்சி கிழக்கு மண் வளம் சுரட்டப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் எங்களுடைய வளம், எங்களுடைய மண் என்பது எங்களுடைய நெஞ்சினத்தோடு கலந்த மண். அவங்களுடைய மக்களுக்கு அந்த மண் பயன்படுமாக இருந்தால் நாங்கள் அதனை வரவேற்போம். ஆனால் மக்களுக்கு ஒரு சட்டமாகவும், அதே போல பிரதேச சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், அவர்களுடைய கருத்து நிச்சயமாக கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு கனிய வள திணைக்களமோ அல்லது ஒரு பிரதேச செயலாளராக இருக்கலாம், ரீஜனல் செக்ரட்டரியாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய கல்வியின் ஊடாக பதவிகளுக்கு வந்தவர்கள். அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம், கௌரவிக்கின்றோம். ஆனால் அவர்கள் கையொப்பமிடுகிறார்கள் என்பதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய குரலை நாங்கள் ஒருபோதும் ஒதுக்கிவிட முடியாது. அவர்களுடைய குரலுக்கு நாங்கள் நிச்சயமாக மதிக்க வேண்டும். ஆகவே இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிய குரல் அனைத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். நாங்கள் இந்த ஐயப்ப முட்டல் தொடர்பாக நான் முதலே தெரிவித்திருக்கின்றேன். எனக்கு அதிகாரத்திலே அபிசாரர் என்ற அடிப்படையிலே அபிசாரத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அபிசாரத்துக்கு அதிகாரங்கள் அனைத்தையும் அடிப்படையா மக்களை பாதிக்கின்ற விடயம் இது கிடையாது. அது நாங்கள் வழங்கியோ வழங்காமலோ அதில் ஏற்படுற சேதத்தை பொறுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நாங்கள் அதுக்கு அவர்களிடம் இருந்து வழங்காவிட்டால் அது ஒட்டுமொத்தமாக தவிசாளர் அடிப்படையில் அது சபை என்பது கற்பால் தவிசாளர் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற தவறியவனாகவே கருதப்படுவேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த அதிகாரம் நாம் வழங்கிய கௌரவ தவிசாளர் அவர்களே உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் இது பருத்தித்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசம் என்பதையும் இன்னும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேல் இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால், முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதனை பிரதேச சபைக்கு பிரதேச சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதனூடாக பிரதிநிதிகளுடைய தீர்மானத்துக்கு ஏற்ப முடிவெடுப்பது சிறந்தது என தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கூட்ட முடியும் நீங்கள் சொல்வது மத்திய அரசாங்கத்தில இருந்து வரப்பட்ட இந்த அனுமதி, அந்த அனுமதி அனைத்தும் வழங்கப்படும் போது நீங்கள் ஒவ்வொரு உறுப்பினர் மட்டும் தனி ஒரு தவிசாளரை கூட்டியிருக்க முடியும் என்று கேட்பதும் கௌரவ உறுப்பினர்கள் நியாயம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு வட்டார உறுப்பினருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த வட்டாரத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு பொறுப்பு இருக்கு. பல நாட்களுக்கு முன்னமே அதை பற்றி ஒரு சில உறுப்பினர்கள் பல உறுப்பினர்கள் அதை பற்றி தெரியும். ஒவ்வொரு உறுப்பினரும் கொண்டு வந்திருக்க முடியும். அது கொண்டரான விட்டுட்டு அது பிள்ளைந்து கலைக்க ஒவ்வொரு உறுப்பினரும் பிள்ளையான விஷயம். நான் பிரதேச தவிசாளரின் அடிப்படையில நான் அந்த கடிதம் கொடுக்க வேண்டிய அடிப்படையில கொடுத்தனாலேயே அந்த பிரேரணையை கொண்டு வர வேண்டியது உங்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் பொறுப்பு. அதனை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டு தவிசாளரை கைப்பற்றிருக்கின்ற பிள்ளையான விஷயம். எல்லாரும் கூட சேர்ந்து நின்றுக்கும் இந்த விசேட கூட்டியிருந்தார். அதான் நான் சொல்லுவார் கௌரவ தவிசாளர் அவர்களே, உண்மையில இதுக்கு முதலே நாங்கள் முடிவெடுக்க கொடுக்கவே இல்லை. அந்த பிரச்சனை தான் நாங்கள் மண் போவாத அடிப்படையில மண் வேண்டாம் அடிப்படையில தெரியும். நானும் நின்ற நான் உங்களோட வந்து நின்ற நான் மண்ணுக்கு எதிர்ந்த நான் எதிர நிப்பவே மண்ணுக்கு எதிர். ஆனால் விஷயத்தை சொன்னாங்க டிஎஸ்சிக்கு சுழற்சி முறையில நீங்கள் பயன்படுத்தி கூட தெரிவித்தவர் மண் வழங்க முடியாது. நாகர்கோவில இருக்கிற விளையாட்டு கழகம் மண் வழங்குவதாக அனுமதி கொடுத்திருந்தார். மண் வழங்குவதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். நாகர்கோவில் விளையாட்டு கழகம் தங்களுடைய கிரவுண்டிலே இருக்கிற மணலை வழங்குவதற்கு அனுமதி கொடுத்து அவர்கள் வந்து பார்த்திருந்தார். அந்த அடிப்படையில்
அடிப்படையில டிசிசி கூட்டத்தில் கூட கடந்த 17ஆம் தேதி டிசிசி கூட்டத்தோட இந்த தீர்மானம் வந்திருந்தது. வந்திருக்கையில மண் வழங்க முடியாத அடிப்படையில் தான் எங்களுக்கு தெரிந்திருந்தது. அது கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனா அவ்வாறான மண் வழங்க போயிடும் இல்லாட்டி வழங்க மாட்டினம் என்றால் கூட மண் எடுக்க போயிடும் கூட பல உறுப்பினருக்கு தெரியும். அவர்கள் பிரேரணை கொண்டு இருக்க முடியும். ஆனா எனக்கு அது என்னிடம் கலந்தாலோசிக்க கூட இல்லை. இப்போதான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது. அதனால் நான் அவ்வாறு இருந்திருந்தால் கட்டாயம் எனக்கு அப்போது கூட்டம் இருந்தால் கூட்டியிருப்பேன். ஆனா ஒரு உறுப்பினரும் ஆனா மண் வழங்குவதில் எனக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் மண் கோமி வழங்கப்பட்டிருக்கு, அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கு. இவர்கள் மண் எடுத்தே ஆக போகிறார்கள். அந்த ரோட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது என்ற அடிப்படையிலே வழங்கியிருந்து குறித்த பிரேரணை இவ்வாறு கடிதம் அனுப்புவதற்கு யாராவது முன்மொழிந்து வழிமொழிக்க முடியும். இந்த கடிதம் அனுப்ப முன்மொழிந்து வழிமொழிந்தால் இதோடு நான் கடிதம் நாங்கள் ஆணையாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்புவோம். குழாமுடன் சென்று பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதன் அடிப்படையிலே எங்களுடைய நிலமானது வழக்கு தாக்கல் செய்ததன் அடிப்படையிலே அரசாங்கமானது அந்த குறித்த வர்த்தமானியை விலத்தி கொண்டதோட புதிய வர்த்தமானியை விட்டு அதனை நிறுத்தி கொண்டதோட செயற்பாட்டினை மேற்கொண்ட இதன் அடிப்படையிலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய அந்த வழக்கினை வாபஸ் பெற்றிருக்கிறார். அந்த அடிப்படையிலே எங்களுடைய காணியை மீண்டு தந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியான சுமந்திரன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து செயற்பட்ட எங்களுடைய சட்டத்தரணிக குழாமுக்கும் எங்களுடைய இந்த சபை சார்பாக தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு எமது இந்த குறித்த வனஜீவராசிகள் திணைக்களம் இவ்வாறான திணைக்களங்கள் அரசுடைமையாக்கி தங்களுடைய திணைக்களத்துக்கு உட்பட்ட காணிகளாக பிரகடனப்படுத்தி இருக்கின்ற இந்த காணிகளை இதிலிருந்து விலகி மக்களுடைய அன்றாட செயற்பாடுகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குறித்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பிரேரணை மூலம் முன்வைத்து ஒரு கோரிக்கையை நாங்கள் அனுப்புகிறோம். பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணியை வாபஸ் வேண்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னிடம் பிரேரணையாக கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த பிரேரணை நாங்கள் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு இந்த பிரேரணையாக இருப்பதால் இது ஒட்டுமொத்தமாக பிரேரணையாக இருக்கின்றனால் கௌரவ உறுப்பினர் கணக்கிலன் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் இதிலே முன்வைக்க முடியும். 1938ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சுண்டைக்குளமும் அதை அண்டிய கடல் நீர் ஏரிகளும் வந்து வனவிலங்குகள் காப்பகமாகத்தான் இருந்தது. வனவிலங்குகள் காப்பகமாக இருக்கின்ற போது அங்கு மக்கள் குடியிருக்க முடியும், கட்டடங்கள் கட்ட முடியும். விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அச்சத்தை ஊட்டுகின்ற வகை இல்லாமலுக்கு அங்கு மக்கள் குடியிருக்க முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. ஆனால் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி 48,347 ஏக்கர் காணி வந்து சுண்டிகுளம் பிரதேசத்தையும் அதை அண்டிய பிரதேசங்களும் சேர்த்து தேசிய வனமாக்கப்பட்டிருக்கிறது. தேசிய வனமாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கு மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை விட இந்த 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஆரம்ப காலத்திலே அங்கு மக்கள் குடியிருந்து அங்கு தேசிய வனம் அது தேசிய பூங்காண்டு தேசிய வனம் தான் தரத்தில் வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இங்க தேசிய வனமாக்கப்பட்டிருக்கிறதால வந்து ஆரம்ப காலத்துல வச்ச தென்னம்புள்ளையில கூட இப்ப தனம் போய் தேங்காய் பூங்க வேலையில்லாத நிலை இருக்குது. ஆகவே வந்து இதுல குறிப்பாக வனவிலங்குகள் காப்பகமா இருக்கிறது வந்து எங்களுக்கு தற்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை தேசிய வனமா இருக்கிறத வந்து வர்த்தமானி முன்னிலை பெற்று அங்க மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு வழிவகையை நாம செய்யணும். ஆகவே இப்ப இருக்கிற அரசாங்கத்தால் அது முடியும். ஏன்னு சொன்னா ஒரு வர்த்தமானியை முன்னிலை பெறணும்னு சொன்னா 3-2 பெரும்பான்மை தேவை. அதை வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் அதை கட்டாயம் செய்ய வேணும் என்ற கோரிக்கையை வச்சு நான் இந்த சபையில அதை தீர்மானம் எடுப்பேன். தேசிய வனமாக்கப்பட்ட சுண்டிகுளம் பிரதேசத்தை வந்து அந்த வர்த்தமானியை முன்னிலை பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனுப்பும் போது இந்த விடயத்தை நாங்கள் உள்வாங்கி சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அனுப்பும். இதனை இந்த பிரேரணை முன்மொழிந்து வழிமொழிய முடியும். கௌரவ கணச்செல்வன் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகின்றேன். இது கொண்டு வரப்பட்ட பிரேரணை மதிகவும் கௌரவ தவிசாளர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை வரவேற்கப்பட வேண்டிய பிரேரணை. ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்த குடியிருப்புகள், எங்களுடைய ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த மக்கள் ஆங்காங்கே தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு தென்னைகளையும் மரங்களையும் மண்வளத்தையும் மக்களுடைய தற்சார்பான பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு அவர்கள் வளர்த்த அந்த மரங்களை அவர்கள் பயன்பெற வேண்டும். ஆகவே
இந்த அரசாங்கம் இலங்கையினுடைய தேசிய அரசாங்கம் கலைச்செல்வன் அவர்கள் குறிப்பிடுவது போல பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தால் நிச்சயமாக இந்த வர்த்தமானியை மீளப்பெற முடியும். ஆகவே கௌரவ தவிசாளரால் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணையை நான் முன்மொழிகின்றேன். உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாம். ஒரு வட்டாரத்தில் கோரிக்கை சொல்லிடுறேன். நான் சொல்லியிருந்தால் இப்போ ஒரு பிரேரணையை ஸ்பெசிபிக்கா காத்திரமாக முன்வைக்கப்படுகிற போது அதை ஆராய்ச்சி தீர்வெடுக்கிறது தான் பிரேரணை. அப்ப அதை முடிவெடுக்கலாம். இது சும்மா வாசி போட்டு போறது இல்ல. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் உறுப்பினர் அவர்களே தன்னுடைய வட்டாரத்திலே செய்யப்பட வேண்டிய வேலைகளை கோரிக்கையா முன்வைத்திருக்கிறார். இதை நாங்கள் ஆராய வேணும். இப்ப இல்ல. இப்ப எங்களுக்கு ஆராயும் போது எங்களுக்கு நிதி இல்லை. பிரேரணைகள் நமது பிரதேச சபையினுடைய வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் நமது எல்லைக்குட்பட்ட மீன் சந்தைகளில் வரி அறவிடுதல் அல்லது குத்தகைக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். கௌரவ கலைச்செல்வன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட தவிசாளர்களே, இந்த பரிந்துரை பிரதேசம் என்பது நாங்கள் தேர்தலிலே நின்று வீதி மின்விளக்குகளை பொருத்துவதற்கும் வீதிகள் அமைப்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேச சபையானது மிக வருமானம் குறைந்த நிலையிலே இருக்கின்றது. அதுவே மிக முக்கியமாக எங்களுடைய நோக்கம் வருமானத்தை அதிகப்படுத்துவதிலே தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துகின்ற நேரத்தில் மட்டும்தான் எங்களுடைய மக்களுக்கான சேவையை இன்னும் அதிகமாக செய்ய முடியும். ஆகவே என்னுடைய முதலாவது பிரேரணை பிரதேசங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கின்ற நோக்கிலே எங்களுடைய எல்லைக்குட்பட்ட கரையோர மீன் சந்தை மற்றும் மீன் சந்தைகளிடையே வரி அறவிடுகின்ற செயற்பாடை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற பிரேரணையை நான் முன்வைத்திருக்கின்றேன். அதாவது பரிந்துரை பிரதேசவையிலே ஆரணி பற்றாக்குறை இருக்கின்றதாக செயலாளர் அவர்கள் ஆரம்ப கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். அந்த ஆரணி பற்றாக்குறை நாங்கள் தினமும் வரி அறவிடுவது சிரமம் என்று சொன்னால் அந்தந்த மீன் சந்தைகளை கரையோர சந்தைகளை நாங்கள் எங்களுடைய கடற்தொழிலாளர் சங்கங்களிடம் அதை குத்தகைக்கு வழங்க வேண்டும். இதுதான் இந்த முதலாவது பிரேரணையுடைய நோக்கம். முதலாவது பிரேரணை தொடர்பாக முன்வைத்திருக்கின்றார். செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆரம்ப காலத்துல நான் சஞ்சீவந்த காலப்பகுதியே சங்க தலைவர்கிட்ட சபைக்கு மரியாதை புத்தகைக்கு சஞ்சீவந்த காலத்திலே புத்தகம் வேண்டப்படும். பிறகு அடுத்த காலப்பகுதியில ஏதாவது வேண்டியிருந்தா எங்களுக்கு தெரியல. அது கடந்த காலத்துல விட்ட நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வரணும்னு சொன்னால் கடல் சார்ந்த உணவுகள் விற்கப்படுகிற சந்தை சம்பந்தமான வரி அறுபது சம்பந்தமான விடயத்தை தான் இப்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதா? இன்னது கடலிலிருந்து பிரித்து கொண்டு வர மீனவர்களின் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட கணிசமான வரி அங்கே இருந்து எடுக்க போகிறான் என்பதை தெளிவுபடுத்தணும் என்பதை கருதுகொள்கின்றேன். ஏனென்றால் விவசாயம் சார்ந்த உணவு பொருட்கள் நாம் உற்பத்தி செய்யப்படுவது எங்களுடைய பொருட்களுக்கான விவசாய பொருட்களுக்கான வரிகள் பல கட்டங்களில் அந்த வரிகள் அறவிடப்பட்டு கொண்டு எமக்கான பொருளுக்கான விலை மனு குறைவாக எமக்கு அதுக்கான பெருமதிக்கான அந்த விலை விவசாயம் இந்த கைவிடாமல் சேர்வது குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் வரிகள் கூட்டி கூட்டி நுகர்வோர் குறிப்பிட்ட பிரேரணை மீன் சந்தைகளை வரி அறவிடுதல் தொடர்பாக முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான கடல் சார்ந்த உணவுகள் விற்கப்படுகிற சந்தை சம்பந்தமான வரி அறுபது சம்பந்தமான விடயத்தை தான் இப்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதா? இன்னது கடலிலிருந்து பிரித்து கொண்டு வர மீனவர்களின் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட கணிசமான வரி அங்கே இருந்து எடுக்க போகிறான் என்பதை தெளிவுபடுத்தணும் என்பதை கருதுகொள்கின்றேன். ஏனென்றால் விவசாயம் சார்ந்த உணவு பொருட்கள் நாம் உற்பத்தி செய்யப்படுவது எங்களுடைய பொருட்களுக்கான விவசாய பொருட்களுக்கான வரிகள் பல கட்டங்களில் அந்த வரிகள் அறவிடப்பட்டு கொண்டு எமக்கான பொருளுக்கான விலை மனு குறைவாக எமக்கு அதுக்கான பெருமதிக்கான அந்த விலை விவசாயம் இந்த கைவிடாமல் சேர்வது குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் வரிகள் கூட்டி கூட்டி நுகர்வோர் அவர்களே குறிப்பிட்ட பிரேரணை மீன் சந்தைகளை வரி அறவிடுதல் தொடர்பாக முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான கடல் சார்ந்த உணவுகள் விற்கப்படுகிற சந்தை சம்பந்தமான வரி அறுபது சம்பந்தமான விடயத்தை தான் இப்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதா? இன்னது கடலிலிருந்து பிரித்து கொண்டு வர மீனவர்களின் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட கணிசமான வரி அங்கே இருந்து எடுக்க போகிறான் என்பதை தெளிவுபடுத்தணும் என்பதை கருதுகொள்கின்றேன்.
ஏனென்று கேட்டால் விவசாயம் சார்ந்த உணவு பொருட்கள் நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது எங்களுடைய பொருட்களுக்கான விவசாய பொருட்களுக்கான வரிகள் பல பல கட்டணங்கள்ல அந்த வரிகள் அறவிடப்பட்டு கொண்டு எமக்கான பொருளுக்கான விலை மனு குறைவாக எமக்கு அதுக்கான பெருமதிக்கான அந்த விலை வந்து எங்களுடன் விவசாயம் இந்த கைவிடாமல் செய்வது குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் வரிகள் கூட்டி கூட்டி நுகர்வோர் குறிப்பிட்ட பிரேரணை மீன் சந்தைகளை கையாளுவது தொடர்பாக முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அதாவது கடலில் இருந்து கொண்டு வரப்படும் மீன் கூறு விலை போட்டு அதை அந்த சந்தையினுடைய ஊர் விலை மடங்கள் அந்த அதைத்தான் மிக முக்கியமாக இந்த வரி சம்பந்தமாக இருக்கின்ற போது ஊடகவியலாளர்கள் நாங்கள் ஒரு தெளிவுபடுத்தணும் செய்ய அந்த விஷயம் இல்ல எங்களுடைய மக்கள் வந்து வரி என்றோன்னு வித்தியாசமாக யோசிக்கணும். அதுக்கு தெளிவுபடுத்தலை நாங்கள் செய்ய வரோம். பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த கரையோர உணவு பொருட்களுடைய வரிகள் சம்பந்தமாக நாங்கள் ஒருவன் தன்னுடைய விளக்கத்தை கூறினார். அது எங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்காக எங்களுடைய மக்களுக்காக அந்த வருமானம் செல்ல போகிறது என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவுபடுத்திக் கொள்வேன். இது சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்களை தான் தெரிவிக்கலாம். நான் அடுத்தது மருதங்கனி பொதுச்சந்தையை புனரமைத்தவுடன் கடை தொகுதிகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். நான் பார்த்தேன் ஏற்கனவே இது தொடர்பான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட தீர்மான இலக்கம் 24/30/2025 அன்று அந்த கடை தொகுதிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து தாலியடி கடற்கரையை சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான முயற்சி இப்போது எங்களுடைய பெரிய நிதித்தொகை இல்லாவிட்டாலும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வடமாநிலங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் தாலியடி கடற்கரைக்கு வேறு மாவட்டங்களில் இருந்து குறைந்தது 150 பேருக்கு குறையாமல் அந்த கடற்கரை பிரதேசத்துக்கு வந்து செல்கின்றார்கள். ஆகவே செயலாளர்களுடைய தெளிவுபடுத்தலை செய்ய வேண்டும். அந்த நிலத்தை நாங்கள் எப்படி பெறுவது என்பது அந்த கடல் நிலத்தை பெற்று நாங்கள் ஒரு குறுகிய ஒரு நிதி செலவிட்டு அந்த கடற்கரையை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். கரையோரத்தில் எங்களுடைய கடற்கரையை பார்த்தா தெரியும். அண்மையில மாடி காலத்தில் காணிகளுக்கு அங்கீகாரம் அப்ப நாங்கள் அந்த அனுமதியை பெற்றால் அதுல காணியை கொள்வனவு செய்கிறோம், கட்டாயமாக செய்வோம். அது தொடர்பாக நாங்கள் கழிவுட பாதுகாப்பு தினங்களுக்கு அனுமதி எடுத்து செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. காணியை கொள்வனவு செய்தாலும் அது சம்பந்தப்பட்ட மக்கள் காணி விற்பனை செய்தால் அதனையும் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். இது தொடர்பாக சபையில இந்த தீர்மானத்தை தொடர்பாக பிரேரணை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பாக சபையோடு முன்மொழிந்து வருகிறோம். அழுத்தப்படுத்தக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இந்த மைதானத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற பிரேரணை தொடர்பாக கொஞ்ச பிரேரணையை முன்மொழிந்து வழிமொழியும். நான் முன்மொழிகிறேன். அதுக்கு முதல் நாங்கள் இதில் சீர் செய்யணும்னு சொல்லுவாங்க. தனியாக அதுக்கு வேலையாக வேலி அமைத்து மாடு போவாதபடிக்கு இந்த உடம்புடைய எனவே வரைக்கும் அது அதிகபட்ச பிரதேசமாக போகின்ற பொழுது ஆசிரியர்கள் இலகுவாக விரும்பி அங்க வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா அங்க வடமாட்சி கிழக்கில் கல்வி கற்பித்தாலும் இன்னும் ஒரு 5 வருடங்கள் வெளி மாவட்டம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறதால ஆசிரியர்கள் விரும்பி வெளி மாவட்டத்தை செய்கின்றார்கள். வடமாட்சி கிழக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார். இதனால ஆசிரியர்களுடைய குறைவாக இருக்கிறார், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது பாடசாலை. எனவே இது நாங்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். 4 தொடக்கம் கேபிள் வரை தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்ற முடியாது, ஒரு கோரிக்கையாக தான் முன்வைக்க முடியும். என்றால் வேறு திணைக்கலாம் அது எங்கள அதிகாரம் தீர்மானமாக நிறைவேற்ற முடியாது, கோரிக்கையாக முன்வைக்கலாம். அது 2வது விஷயம். இது தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்மொழிந்து கோரிக்கை ஓகே. எனவே இது அரசாங்கங்கள் இருக்கின்ற காணிகளை மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை சபையால் தீர்மானமாக கொண்டு வரப்படும். நடவடிக்கை எடுத்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக சம்பந்தப்பட்ட தேவையான ஒன்று அந்த காணி இருக்கிறதால தான் வேற வேற பிரச்சனை நடக்குது. வேற பெரும்பான்மையினர் வருகிறார்கள், அந்த காணியை போடுகிறார்கள். வெளியிடத்திலிருந்து பல்வேறுபட்ட
காணி உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவ்வாறான பெரிய ஒரு வளர்ச்சி பாதி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இதோட நல்ல விஷயம் கட்டாயம் பிரச்சனை இருக்குது. இதாக நிறைய பேருக்கு கரண்ட் வந்து கரண்ட் குடி கொடுக்கலாம துப்பாக்கியிலே ஏற்பட்டு. அப்போ இதை போய் உபயோகப்படுத்தி செய்தால் தான் இந்த நீங்கள் சொல்லி சொன்ன அந்த காணியை நிரந்தரமாக கொடுத்தாலும் அந்த கரண்டோட மக்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த கோரிக்கையாக கண்டிப்பாக இருக்கும். தன்மை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக மக்கள் இந்த பிரித்தாளுகின்ற தந்திரத்தினூடாக மக்களை ஊருகளில் 2ஆக 3ஆக பிரித்து அந்த பருவ காலங்களில் எங்களுடைய மாவட்டங்களில் வருகின்ற வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கும் உள்ளூர் மீனவர்களுக்கும் இடையிலே முரண்பட்டு தன்மைகள் போலீஸ் நிலைய முறைப்பாடுகள் நீதிமன்ற செயற்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பருவ காலத்தில் வருகின்ற மீனவர்களை நாங்கள் விரைவில் கொண்டு வரப்பட்ட பொழுது அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு உடன்பட்டதில்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது மேலிடங்கள் இந்த அனுமதி வருகின்றது. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற அனுமதிகளை வைத்துக் கொண்டிருந்தார் வாடி அமைப்பது தொடர்பாகவோ அல்லது அவர்களுடைய கழிவுகள் அகற்றப்படுவது சம்பந்தமாகவோ எங்களுக்கு உள்ள அதிகாரங்களை வைத்து வெளி மாவட்ட மீனவர்களுக்கு பருவ காலத்தில் எங்களுடைய மாவட்டத்திலே வந்து இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளூர் மீனவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும். இன்றைக்கு உள்ளூர் மீனவர்களுடைய நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அவருடைய வருமானம் குறைந்து கொண்டிருக்கின்றது. வெளி மாவட்டத்தில் வருகின்றவர்கள் பெருந்தொகையான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கப் போகின்றது. இனி வருகின்ற காலங்களிலும் இந்த வெளியிலிருந்து வருகின்ற மீனவர்களுக்கு எங்களுடைய சபையால் அவர்களுக்குரிய எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்காக எங்களுடைய மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளும். அந்த வீதி வந்து முற்றுமுழுதாக பணிதளம் இருக்கிறதால நாங்கள் பஸ் பயணித்து மருதங்கனி உள்ளக வித்தியாலயம் போய் பஸ் உள்ளக வித்தியாலயம் வந்து உத்தர படிக்கமாடிய பாடசாலைன்னு போகும். அவை நாங்கள் சேர்க்கிறதுக்கு காரணமாக வந்து சொன்னீங்கன்னா இந்த வீதிகளால் கண்ணால் பயணிக்கலாம் இருக்கிறது. அதாவது இதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லிடுறோம். இதால் வந்து மாணவர்களும் மாணவியர்களும் சரியான சிரமத்தை எதிர்கொள்ளலாம். கொண்டு இந்த வீதியை கொண்டுக்கிட்டேன்னா எங்கள் சபையாளர் கோரிக்கை போட்டு அந்த பஸ் ஒரு பஸ் இருந்தாலும் அந்த பாதையால் போகக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்திருக்கோம். நாங்கள் அந்த பஸ் ரூட்டை பயன்படுத்துகிற கோரிக்கையாக சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த வீதியை புனரமைக்கிறதா இது வந்து அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சபைகள் தீர்மானமாக எடுத்து கவலை உறுப்பினர் அவர்களால் முன்வைக்கப்படுவது இந்த அரச காணியில் தனியாருக்கு சுந்தர குத்தகைக்கு வழங்குதல் தொடர்பானது வழங்கியிருக்கிறோம். நிப்பாட்டி வந்து அளக்கக்கூடிய செயற்பாடு செய்யுது. இப்ப நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த எடுக்கப்பட்ட தீர்மானம் நாங்கள் சரியான தீர்மானம் இல்லை. இனிமேல் மக்களுக்கு அதாவது வந்து மக்களுக்கு தெரியாமல் நம்மகிட்ட விசாரிப்படுறது தெரியாமல் இதுல வந்து அளக்கிறவோ இல்லை கொடுக்க தெரியாமல் என்றால் கூட நாங்களும் தீர்மானத்தை நிறைவேற்றி அவைக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து எதிர்கால காலத்துல எங்களுக்கு விலாசம் இல்லை. காணி இல்லாதபடியா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிகளை அந்த காணிகள் தனியார் வீடாளத்தை கொடுத்தா ஆகிதான். நாங்கள் இந்த கொடுத்த பிரேரணையோட தீர்மானமாக நீங்கள் சொல்ற விஷயத்தை தெரிவித்து எங்களுடைய சபைக்கும் இது தெரிவிக்கணும் கொடுக்க முடியாது. இதோட சபையோட கலந்தாலோசித்து கொடுக்கக்கூடிய வழி என்று சொல்லி அப்படி ஒரு தீர்மானமா அப்படித்தான் தீர்மானத்தை எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புறோம். அடுத்தது முன்மொழிந்து வழிமுறை நிப்பாட்டத்திலேயோ இல்லை அனுமதியா போடுறது நிப்பாட்டத்திலேயோ ஒட்டுமொத்தமா நிறுத்தட்டு அதை சிலவனாக சகல அனுமதியோட வந்தாலும் அந்த கொட்டையிலான நிறுத்தட்டு. ஆனா அந்த காணி அவர்களுடைய காணி நகர சபையினுடைய சொந்த காணி. அதை கருத்து தீர்மானத்தான பிள்ளையான நிறைவேற்றப்படாது. அதனை கருத்தில் கொண்டு நகர சபைக்கு சொந்தமான காணி குளத்தினர் இருக்கிற காணி தற்போது நீண்ட காலமா பல வருடங்களாக குப்பை கொண்டப்பட்டு வருகிறது. இதனை நாங்கள் நாங்கள் கூறியிருந்தாங்க எந்த ஒரு அனுமதி இருந்தாலும் குப்பை கொண்ட கூடாது என்று சொல்லி எல்லாரும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கௌரவ உறுப்பினர் வட்டார உறுப்பினர் கௌரவ உறுப்பினராக இந்த பிரேரணை முன்வைக்கப்படுது. குறித்த குப்பை கொட்டக்கூடாது என்று சொல்லி சபை இது தொடர்பான நாங்கள் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய இதை தொடர்பாக முன்வைத்து இது தொடர்பான ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் சரியான தீர்மானத்துக்கு வரப்படும். இந்த சபை தான் இது தொடர்பாக ஒரு சரியான தீர்மானத்துக்கு தரும்.
ஒவ்வொருத்தரும் அனைத்து உறுப்பினர்களும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். நாங்கள் எடுக்கிற தீர்மானம் ஒட்டுமொத்த தீர்மானமாக இல்லாட்டி பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படும். கண்டிப்பா நாங்கள் போய் பார்க்கும்போது இந்த நிலத்திலே விளைத்திருக்கிறோம். சொந்த காணியை சொந்த காணின்னு சொன்னால் அதுக்காக சட்ட நடவடிக்கைகளோட ஒவ்வொருத்தரும் வாங்கி மதுரை கட்டி பாதிப்பு ஏற்படும் பாதுகாப்பு சுகாதார நடைமுறை அத்தோட எங்கென்ன பிரதேசம் அனுமதியோட இவ்வளவு கிடைத்தால் மட்டும்தான் நம்ம ஏற்படுத்தலாம். இது தொடர்பாக இதுல இந்த சபை தான் சரியான தீர்மானத்துக்கு வரும். ஒரு சம்பவம் நடக்கும் போது சபையில இந்த தீர்மானம் எடுக்கும் போது இதுல சரியான தீர்மானம் எடுக்கும். கூட்டம் கூட்டம் திடீர்னு சைன் பண்ணிட்டு சொல்லிருக்கிறோம். உங்களுடைய சபை எங்களுடைய இந்த சபையில சரியான ஒரு தீர்மானத்துக்கு அனைத்து உறுப்பினர்களும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து இது சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். எல்லாருக்கும் கலைக்கு இது தொடர்பாக தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அனில்